பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வதி. இன்னைக்கு நிறைய பேருடைய செல்போனை பார்த்தேன். ஒரு சிலர்லாம் அந்த பெண்கள் கொடுத்து இன்னைக்கு அநேக தாயாரை கூட தன்னை ஸ்டேட்டஸில் வச்சுக்கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ என்னை ஒருத்தர் கேட்டார், என்னங்க நீ எதுவும் வைக்கலையானா? நான் எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ, அன்னை திரேசாவை ஃபோட்டோவும் என்னுடைய மகள் ஃபோட்டோவும் வைத்தேன். அப்போது மறுபடியும் ஒருத்தர் கேட்டார், அவ்வளோதாங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால், கடவுள் சில விஷயத்தை அழகாக நம்ம கற்றுக் கொடுத்துருப்பார். அந்த கற்றுக் கொடுக்கப்பட்டதை சரியாக நேர்த்தியாக பண்ணால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஆண்டவரிடத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2022 நிறைய விஷயங்கள்ல நான் மிஸ் ஆகினேன். இப்போ மிஸ் ஆகணும்னு சொன்னால் எனக்கு பலவீனம் தாக்குதல் உண்டான காரணங்களை தேவனை கேட்காமல் சிலருக்கு நம்ம செய்கிற உதவியை நமக்கு எதிர்ப்பாக மாறிடும். அப்போது அந்த எதிர்ப்பான காரியம் வரும்போது நம்ம அதை சமாளிக்கக்கூடிய விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்தால்தான் அடுத்து நம்ம வளர்ந்து வர வழியை தெரியுமே தவிர, அவங்கள ஒருத்தர் குற்றப்படுத்த இனி வர காலத்தில் அதை நம்ம விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பொல்லாத சத்துருவு என்னை விட்டு விலகுச்சு. ஏன்னா என்னை கொண்டு போன விதமே ஒரு மாற்றமாக இருந்தது. அதோடு என்னுடைய பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல என் மனதெல்லாம் மாறி போய் கொண்டிருக்குது. ஸ்டெப்பாக போகுது. இது 1 மாத காலங்களாக என்னை சார்ந்து பார்க்கப்படும் போது நிறைய இடத்துல நான் தவறி விழுந்தது தெரியாதே விழுந்திருக்கிறேன். ஆனால் புரிஞ்சவர்கள் தவறி விழுந்தான்னு சொல்லுவேன், அது விழுந்து அடிபடுவது விஷயங்க. சிலர்லாம் பார்த்தோன்னா தெரியாது. அவனுடைய அந்த கண்ணீரும் சிலர் பேசுகிற விதமும் அந்த மனதுக்கு எப்படி இருக்குன்னா இயல்பாக இருக்கும். இது சரியானது தானே, கடவுள் தானே சொன்னார், இதை கொடுக்கலாம், இதை செய்யலாம், இதுக்கு உதவி செய்யலாம்னு செய்யப்பட்டதுனால வந்த பாதிப்பு தான் எனக்கு பெரிய பாதிப்பு. அப்போது எனக்காக எதுவும் எடுத்து வைத்து கொண்டதில்லை, எதுவும் சேமித்து வைத்து கொண்டது கிடையாது. எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார் என்ற விசுவாசம் மட்டும் எப்பவும் உண்டு. அதுபோல் நீங்களும் மாட்டி அகப்படாதீங்க. இனி வர காலத்தில் என்ன செய்யலான்ட்டு கடவுளை கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். நம்ம லூக்கா புத்தகத்துல இருந்து. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உபவாசத்தில் இருக்குது. அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கப்படும் போது இந்த உபவாசத்தை கொடுத்து ஒரு டாபிக் எப்பவுமே நான் வருஷத்துக்கு ஒரு முறை அதை எடுப்பேன், மறுபடியும் எடுத்துக்கொள்ளுக்கிறேன். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சொல்றேன். அது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. கடவுளே சொன்னது தான். இயேசு கிறிஸ்துவே மகிமையின்படி லூக்கா 23ஆம் 28ஆம் வசனம், உங்ககிட்ட வேதம் இருந்தால், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் நீ எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு டாபிக்கு உங்களுக்கு இயல்பா இருக்கு, ஈஸியா சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இல்லையா, நம்ம சொல்லாத இருந்தால் அது தப்பாயிடும். ஏன்னா 2 விஷயத்த சொல்லுவார் ஆண்டவர். அதாவது ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ஸ்திரீகளை கொடுத்து இன்னைக்கு வேதத்தில் நிறைய விஷயத்த நம்ம பார்க்குறோம். கடவுள் இந்த உயிரோடத்தில் வந்து 33 ஆண்டு இருக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை, மரித்து அன்னைக்கு இரவு நான் போய் பார்க்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஓடிப்போன மத்திய 27ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக அதை படிப்போம் இல்லையா. அப்போ அந்த 27ஆம் அதிகாரத்தை நீ கடைசியாக படித்து பாருங்க. அவங்க போய் பர்மிஷன் வாங்க, அந்த நாட்டினுடைய அதிகாரிகிட்டே பர்மிஷன் வாங்கி அவங்க போயிட்டு மரித்த இடத்த போய் பார்க்கும்போது அந்த கல்லரில் இருக்க மாட்டேன். இயேசு சொன்னபடி அவர் எங்கே போகணும்னு சொன்னாலும் அவங்க கடந்த பயணித்தார் என்று அங்கே தேவ தூதர் போல 2 பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல தான் அந்த வார்த்தையை போல் இந்த வார்த்தை கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு அவர்களை முகங்களை திருப்பி, எருசலேமுக்கும் குமாரதிகளே, நீ எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மத்திய லூக்கா புத்தகம் 23ஆம் 28ஆம் வசனத்தில் நிறைய விஷயத்த இதில் இருக்குது. இதை தெளிவாக ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. ஏன்னு சொன்னால் அதிகாரமாக சிலர்லாம் உபதேசத்தின் வழியில் வேற மாதிரி போயிட்டாங்க. இப்போ போய் அவங்கள சரி பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இது கடவுள் சொன்ன வார்த்தை கேட்டினா, எனக்காக நீங்கள் அழாதீங்க, இந்த சிலுவை நாட்களை கொடுத்து ரொம்ப பேர் உபவாசம் போடுவது வழக்கம். ஓகே, இதன் வழியாக நீ மாறி வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்போ வேதத்தில் இன்னொரு கதை கூட உண்டு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அநேக சகோதரி ஒருத்தர் பாவப்பட்ட ஸ்திரீ ஒன்று வந்து இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டார்கள்.
அங்கு விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு கலசம் தண்ணி தன் பாத கழுவ கொடுக்கல. ஆனா பாவத்துக்காக பாதத்தை பற்றி கொள்ளும் முன்பாக அந்த பாதத்தை என்ன பண்றாங்க, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி முத்தம் செய்யறாங்க. அந்த பெண்ணை கொடுத்து ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல இதை பத்தி பேசுவார் என்று திட்டவட்டமா சொல்லி அவங்க பாவம் மன்னிக்கப்படுவதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் சில விஷயங்கள் சரியாக பெறுகிறார். அப்போ லூக்கா 1:28 படி பெண்களுக்குள்ளே இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அருமையான தகப்பனை பெற்றெடுத்த தாயாரை கொடுத்து ஆண்டவர் அழகாக சொல்றார். அப்போ இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி கொடுத்து இன்னைக்கு நிறைய ஏற்றுக்கொள்ளப்படுறாளா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாள் என்றால் யாரு, அவங்க பெற்றெடுத்தாங்க, அது வரைக்கும் தான். அதெல்லாம் கரெக்டு. பெற்றெடுக்க வந்தாங்க, பெற்றெடுக்க பிறந்தக்கூடிய எல்லா அவமானத்தை அவங்க தான் தாங்கி கொண்டாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் பார்த்து கொண்டாங்க. எல்லாத்துக்கும் கடவுளே கூட இருந்து சொல்றாரு. தன்னுடைய கணவர் கைவிடும் போது கூட கணவர்கிட்ட சொல்றாரு, இதுக்காக தான் மரியாதை இப்படி கர்ப்பம் தெரிவிக்க போறாங்க, கடவுளை பெற்றெடுக்க போறான்றதெல்லாம் கடவுளை சொன்னதே. அவங்க வீட்டுக்கார் ஏற்றுக்கொள்ளப்பட்டா, திருமணம் செய்யப்பட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லியிருக்காரா, குடும்பத்தை சார்ந்து சொல்லியிருக்காரா கேட்ட கிடையாது. மரியாளுக்கு மட்டும் அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். ஒருவர் மனக்கசந்து அழுதவர்களுக்கு தேவன் பாவத்தை மன்னிக்கப்படுறார். இங்க காலை பிடித்து பாதத்தை பற்றி கொண்ட ஒரு சகோதரியும் தொட்டு, அப்போ எவைகளை விடணும் நம்மன்றதை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். எவைகளை விடணுன்றது விடாம தொடர்ந்து நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், இந்த நாட்களை நான் எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், இது வேண்டுதல் கடவுளுக்குரிய வேதத்துல எங்கன்னா இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன இருக்குதுன்னா, வெளிப்பாடு புத்தகத்துல 18:4 இவைகளை விட்டு வெளியே வா. எவைகளோ அவங்களுடைய பாவத்துக்கு உள்படாதபடி பலவிதமான பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வெளிப்பாடு 18 படிச்சு பாருங்க. அப்போ 18:4 இவைகளை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் உனக்கு சொன்னார்னா அதன்படி செய்தால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழடி மாட்டான், அறிக்கை செய்து விடுவன் இரக்கம் பெறுவானா. இவைகளை விட்டு வெளியே வந்தால் தான் அறிக்கை செய்ய முடியும். அப்ப பாதத்தை பற்றி கொண்டு கண்ணீரிட்டு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி முத்தம் செய்தவன் பாவம் மன்னிக்கப்படுகிறான்னு சொன்னால் அநேக பாவம், அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை இத்தனை கேட்டகரி என்று சொல்லப்படாது. எனக்கெல்லாம் பார்த்தா ஆண்டவர் சங்கீத புத்தகத்தில் 25 சங்கீதத்தில் 7 என் பருவ காலத்தின் பாவத்தை நினைக்காதபடி இவன் கிருபையின்படி நினைத்துக் கொள்ளும். 6-7 படிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு தரிசனம் கொடுத்தது. சும்மா அந்த வேதத்தை படிச்சு சொன்னது கிடையாதுங்க. நான் படுத்து உறங்கப்படும் போது எனக்கு படம் போட்டது போல் ஓடப்பட்ட ஒரு வசனம் எதிரானா சங்கீத 25. இன்னைக்கும் சங்கீத 25:4 அந்த 7 வரைக்கும் தான் நான் கான்ட்ராக்ட்ல இருப்பேனே தவிர அடுத்த வசனத்துக்கு நான் போவதே கிடையாது. ஏன்னா அதை நான் படிச்சாலும் அதுக்கு நிக்கிறது கிடையாது. இந்த வசனம் மட்டும் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தது. அப்போ 1998 ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த ஒரு மாசத்துல கொடுத்த தரிசனம் தாங்க இந்த நாள். 26 ஆண்டுகளாக சுவிசேஷத்தை நான் தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொன்னால் தேவன் அழைத்த அழைப்பின்படியா தன்னை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் மாற்றுவார். கொஞ்சம் இப்ப நான் கொஞ்சம் தடுமாட்டத்துல ஆகணும் தெரியுங்களா உங்களுக்கு. ஒரு மாத காலம் உங்களுக்கு சரியா செய்தி வந்திருக்காது, சரியா மெசேஜ் வந்திருக்காது. எப்போது பார்த்தனா ஏதோ ஒரு யோசனை இருந்தேன். இப்போ இன்னைக்கு ஆல்டர் மேலே ஏறி நான் உட்காந்து செய்தி கொடுக்கலான்னு உட்காந்தேன். இன்னைக்கு கூட கொடுக்குற ஐடியா வசனங்கள்லாம் மறந்து போச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாது, என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ நடக்க போகுதுன்றது மட்டும் புரிஞ்சு. ஆனா ஒரு வினாடியில என் இதயத்துக்குள்ள வராது. அப்போ இவைகளை விட்டு வெளியே வாழ்றாரு. அப்போ இவைகளை விட்டு வெளியே வந்தாதான் என்னால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஒரு பாவப்பட்ட ஸ்திரீ பாதத்தை தொட்ட உடனே பாவம் மன்னிக்கப்படுதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசம் போடுறோம், எத்தனை நாட்கள் செய்யறோம், 44 நாள் 46 நாட்கள் அநேகர் உபவாசத்தை போட்டு இருக்கிறீங்க. அதை முடித்து அடுத்த நாள் என்ன பண்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உபவாசத்தை எப்படி யோசிப்பேன்னா, இந்த உபவாசத்துக்கு போய் நான் உபவாசமே போட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, சரியா இருக்கும். இல்ல நான் வருஷம் போடுவேன்றது அது வேண்டுதல், பாவம் மன்னிப்பது கிடையாதுங்க. அப்போ மாசம் நீ என்ன பண்ற, பண்ணி கொண்டு தான் இருப்ப. அப்போ 2 மாசத்துக்கு ஒரு முறை அதை தவறு பண்ணி கொண்டு தான் இருப்பேன். நான் வருஷந்தோறும் இதை உபவாசம் போடுவேன்னு சொன்னால் அது சரியானது கேட்டா அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க லூக்கா 23:28 ஸ்ரீல எனக்காக நீ அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் உன் கணவருக்காகவும் உன் சகோதரனுக்காகவும் உன் குடும்பத்துக்காக எஸ்தர் ராஜ்யத்தை போல் இரு. எஸ்தர் புத்தகத்தை படிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். படிக்கப்படும் போது 3ஆம் அதிகாரத்துல படிச்சேன்னு சொன்னா அவங்க 3 நாள் உபவாசம் போட்டாங்க.
அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் உதவி செஞ்ச 5ஆம் வசனத்துல படிக்கப்படும் ரொம்ப திட்டமா இருக்கும். அப்ப 6ஆம் வசனத்தை படிக்கும் போது இன்னும் தெளிவுபடுத்துவார். 9ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கும் போது தேசத்துக்காக உங்க மன்றாடுன்றாங்களா, அந்த அந்த சாதாரண ஸ்திரீ, ஒண்ணுமேல ஸ்திரீ, ஒரு சிறிய தகப்பனோடு வளர்ந்த ஸ்திரீ, அந்த எஸ்தர் ராஜ்யத்தின் 2ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனம் படிப்பார். அவங்களுடைய பேரே இருக்கும், எஸ்தர் இருக்காது, வேற ஒரு பேரு. அப்போ அந்த பேரை சூட்டி கொண்டு வந்து நிறுத்துவது யாரு? அநேக காரியத்தை கத்தரெடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உபவாசம் போகிற தப்பு இல்லை. நான்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருப்பேன். அந்த 40 நாளைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். முடிஞ்சா தண்ணி, இல்லைன்னா ஒரு கிளாஸ் டீ, ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் தான் நான் ஒரு காலகட்டாயத்தில் பார்க்கப்படும் போது 21 நாள் ஆகினேன். உபவாசம் போகிறது எதுக்காக? நான் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய காரியத்தை சுத்திகரிக்கதான். நான் கடவுளுடைய அந்த நாட்கள் வருது, சிலுவை நாட்கள் வருது, அதுக்காக நான் போறேன்னு சொன்னா கடவுள் தான் சொல்றாரு, இதை எனக்காக நீ அழ வேண்டாம், உனக்காக அழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தாதபடி எவைகளை விடணுமோ அதை விட்டு வெளியே வந்தாதான். இப்ப எனக்கு ஒரே காரியத்தை நான் பார்த்தீங்கன்னா 1 மாச காலத்துல சரியா யாரோட பேசல, எனக்கு தெளிவடையில, எனக்கு இதயத்தை எங்க ஏமாந்து போனதான் யோசிப்பேன். என்னை ஏமாத்துறாங்கன்னு பத்தி யோசிக்கிறது தப்பு. நான் தான் ஏமாந்து போவேனே தவிர, ஒரு சிலர் கண்ணீரை, சிலோட பிரச்சனைகள், சில பாடுகளை நம்ம சொல்லப்படும் போது அதை மனதுறங்கக்கூடிய எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கும். அதுதான் இருக்கும். லூக்கால 7ஆம் அதிகாரத்தை பாடுறது, ஒரு சகோதரி அழுது புலம்பி கொண்டு வருவது, அந்த புலம்பலை பார்ப்பார் ஆண்டவர். அந்த புலம்பலை பார்த்து மரித்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவிக்கு கொடுப்பார். பருவகால விதவி ஒரு சகோதரி. அப்போ லூக்கால படிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த சகோதரி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் போது மனம் திருங்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில காரியத்தை அழப்படும் போது நான் என்னை மறந்து சில விஷயத்துல எல்லாத்திலையும் ஒத்து போயிடுவேன். அது கடவுள் இடத்துல பர்மிஷன் கேட்காத பண்ணேன். இன்னைக்கு சில கஷ்டங்கள், சில நெருக்கடி எனக்கு பிரச்சனை மாட்டிக்கொள்ளும் போது, ஒரு பக்கம் ஆலயத்தை கட்ட முடியாத பிரச்சனை, ஒரு பக்கம் ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகளாம் பண்ற சூழ்நிலை சரியில்லை. அதுக்கு மேல ஒரு விஷயம் என்ன சொன்னா, மாமிசத்தால் ஏற்பட்ட தோல்விகள் நிறைய. அது தோல்வி இல்லை. நான் இப்பவும் சொல்ல, என்ன ஏமாத்தினான்னு சொல்வதை காட்டி நான் ஏமாந்து போனதை மட்டும் தான் பேசுவேன். அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். யாரிடத்துல நான் அதை பங்குள்ளவராக, என் தாயார் என்னை எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்போது எனக்காக அழுவது நீ மட்டும்தான். நான் அதான் நடக்குது. இன்னைக்கு கலங்கி புலம்பி நான் 2023 பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் 18ஆம் தேதி விழுந்துட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலை ஏறிட்டுமான்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த கடவுள் இடத்துல வந்து நான் ஆற்று மலை உட்காரமா அறிக்கை செய்தேன். கர்த்தாவே, என் கண்ணீரை துடைத்து போடும், உன்னை தவிர யாரும் கிடையாது. என் பிரச்சனை நீக்கி போடும். நீயே கேட்டுப்பாரு கடவுள் இடத்துல. நீ கேட்டுக்கொண்டு பாரு, இன்னைக்கு கேட்டுப்பாரு. நீ அழுது புலம்பி உபவாசம் போட்டு கடவுளுக்காக நான் போட்டேன், நானும் இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட படகு, இப்படிப்பட்ட வஸ்திரத்தை நான் போட்டுக்குவேன். எனக்கு தெரியுங்க, ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, திருநூறு பக்கத்துல பட்டாரம் பகுதியில் ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஆர்சி, அவங்களுடைய ஒரு டீச்சர்ஸ். அவருடைய கணவர் எப்போதும் குடிச்சு நிற்போம். ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க வீட்டுக்காருக்காக. இன்னொரு மக இருக்கிறாங்க, என்னுடைய மக தான், என்னுடைய அந்த நல்ல ஒரு மக, அதுவும் படித்த மக. அப்போ ஜாய்ஸ்ன்னு ஒரு மக இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் இவங்கெல்லாம் பழக்கம். அவங்க கணவர் குடிப்பழக்கத்தை கொடுத்து வீடு கட்டலை, இதனால பிரச்சனை சொல்லும் போது ஒரு வாட்டி அவர் ரயில்வே ஸ்டேஷன் நின்று பேசப்பட்டது, மரியாதை கொடுத்து பேசுறாரு. அப்போ மரியா யாருன்றதை எடுத்து, அவங்க பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட அவங்கள சார்ந்து இருக்கிற வாழ்க்கை நீ ஏன் அப்படி இருக்குது, உங்க குடும்பம் அப்படி கஷ்டமாகுதுன்னு அவங்க உட்கார வச்சு பேச நிமித்தமாக அந்த வினாடி மரியாதை கொடுத்து பேசி கடந்து வந்த, அறிக்கை செய்து விட்டு வீடை கட்டி முடிச்சாரு, தன் பிள்ளைய படிப்பு முடிச்சாரு, இன்னைக்கு சாமத்தோடு வாழ்ந்து கொண்டு விசுவாசிக்கிறேன். நான் போறது கிடையாது அந்த பக்கம், விசுவாசிக்கிறேன். அப்ப இன்னைக்கும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கிற, அநேக காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்போ அந்த ஜாய்ஸ் என்ற நிமித்தமாக ஒருவர் நிமித்தமாக கர்த்தர் ஒரு கருத்துல ஒரு நன்மை செய்வார். நம்ம நினைப்போம் பல இடங்கள்ல எப்படி இவங்கெல்லாம் நமக்கு லிங்க் ஆகுறாங்க, யார் மூலியமா நடக்குது, யாராவது ஒரு ஸ்திரீ சொல்லியா, யோவான் 4ஆம் அதிகாரம் 29 என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் செய்தான், அவனை வந்து பாருங்கள் என்று. அப்படித்தான் ஒரு சுவிசேஷம் 22 போகும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அழுது புலவதை காட்டி உன்னுக்காகவும் பிள்ளைக்காக உன் பிரச்சனைக்காக நீ கர்த்தரிடத்துல சொல்லிப்பாரு. நான் கடவுளுக்காக இந்த நாட்கள்ன்றது கிடையாது, எந்த நாட்களுமே நீ கடவுள் இடத்துல போய் இந்த உபாசனா இருக்கப்பா 40 நாள்ல எந்த நேரம் 24 ஹவர்ஸும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார், உங்க முகங்களை பிரகாசப்படி எஸ்தர் ராஜ்யத்தை பண்ணது போல, அந்த பாவப்பட்ட ஸ்திரீயின் பாவங்கள் மன்னிக்கிறது போல, தனக்காக அர்ப்பணித்த அந்த மரியாதை போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் ஆசீர்வதித்து
மேலும் மேல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த 1 மாத காலங்களாக என்ன பேசணும் என்று புரியாமல் ஒரே ஆண்டவரே என் புலம்பிக் கொண்டிருந்த என்னை என் புலம்ப ஆனந்த கழிப்பாக ஒரு வினாடியில மாற்றி இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீரே, அதற்கு கோடி நன்றி. பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளா அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இதை பார்த்த உடனே மனதில் ஏற்படட்டும், எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். வெளிப்பாடு புத்தகத்தில் சொன்னபடியாக 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி எவைகளை விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரட்டும். ஆசீர்வதித்து பெருகவே பெருகட்டும். மன மகிழ்ச்சியா பார்க்கிற உள்ளெல்லாம் திறக்கப்படட்டும். உன் நாமம் மட்டும் வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சேஷமுள்ள பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.